பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முதுகலை இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ரக்ஷனா. இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாரதியின் வார்த்தைகளுக்கு இணங்க நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருடங்களாகிவிட்டன. நாமும் நம் நாட்டின் சுதந்திர காற்றை சுவாசித்து மகிழ்வோடு வாழ்கிறோம். ஆனால் இந்த சுதந்திர காற்றை ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய மக்களின் வாழ்விலும் மனதிலும் ஆழமாக பதிந்த நாள்தான் இந்த சுதந்திர தினம். நம்முடைய தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதற் காரணம் நமது தேச தலைவர்கள் நமக்காக செய்த தியாகங்களும் போராட்டங்களும் தான். சுதந்திர தினம் என்றாலே பல கொண்டாட்டங்கள் இருந்தாலும் அதன் முக்கியமான நிகழ்வு தேசிய கொடி ஏற்றுதல் தான். தேசிய கொடி என்பது ஒவ்வொரு நாட்டிற்கும் அடையாளமாகவும் போராட்ட வீரர்களின் உயிர் மூச்சாகவும் இருப்பது நம் நாட்டின் தேசிய கொடிதான். இந்த தேசிய கொடியானது 3 நிறங்களால் ஆனது. அதனுடைய அளவானது 2:3 என்ற விகிதத்தில் இருக்கும். நீளமானது அகலத்தை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த கொடியின் 3 நிறங்களும் சமமான அகலத்தையும் நீளத்தையும் பெற்றிருக்கும். அது சரி, இந்த கொடியினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? கர்நாடகாவின் தட்வாட் மாவட்டத்தில் உள்ள பெங்கேரி கிராமத்தில் கர்நாடகா காதி மோதகா சம்யுக்த சங்கம் என்ற அமைப்பு மட்டுமே அப்போதைய சமயத்தில் இந்திய தேசிய கொடியை செய்வதற்கான உரிமையை கொண்டிருந்தது. மொத்த இந்திய நாட்டிற்கும் இந்த அமைப்பே தேசிய கொடியை செய்து வந்தது. முதல் மூவர்ண கொடி ஆகஸ்ட் 7, 1906ஆம் நாளில் கொல்கத்தாவின் பார்சி பகன் சதுரத்தின் வங்காள பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிந்திர பிரசாத் போஸ் என்பவரால் கொடியேற்றப்பட்டது. அக்கொடி பிற்காலத்தில் கொல்கத்தா கொடி என வழங்கப்பட்டது. கொடியில் நீள் வடிவில் ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை என 3 பாகங்கள் இருந்தது. முதல் பாகத்தில் 8 பாதி விரிந்த தாமரை பூக்களும் அடிப்பாகத்தில் சூரிய வடிவமும் சந்திர வடிவமும் அமைந்தன. நடுப்பாகத்தில் தேவனகிரி எழுத்துருவில் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகளும் உருக்கொண்டன. இந்த 3 வகையான வண்ணங்களை கொண்ட தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் தெரியுமா? அவர்தான் பிங்களி வெங்கையா. இந்த பிங்களி வெங்கையா ஆகஸ்ட் 2, 1876இல் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மச்சிலிப்பட்டினம் கிருஷ்ண மாவட்டத்தின் பத்ல பெனுமரு என்னும் ஊரில் பிறந்தார். இவர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். மகாத்மா காந்தியின் தீவிர ஆதரவாளரான இவர் தேசிய கொடியை வடிவமைத்தார். பட்டொலி வீசி பறக்கிற மூவர்ண கொடியை தனது மனக்கண்ணில் முதலில் ஏற்றி மகிழ்ந்தவர். காந்தியின் கட்டளை ஏற்ற பிங்களி வெங்கையா வடிவமைத்ததுதான் இந்த இந்திய தேசிய கொடி. இவர் இது மட்டுமல்லாமல் இந்திய தேசிய இராணுவத்தில் சேருமாறு இளைஞர்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் விடுத்த அழைப்பை ஏற்று 19வது வயதில் இராணுவ பயிற்சி பெற்றார். ஆப்பிரிக்காவில் நடந்த போயர் யுத்தத்திலும் பங்கெடுத்து கொண்டார். ஆப்பிரிக்காவில் வெங்கையா தங்கியிருந்த போதுதான் காந்தியை சந்தித்தார். இளமை காலத்தில் இருந்தே வேளாண்மையின் அதிகம் ஆர்வம் கொண்டதனால் லாகூருக்கு சென்று ஆங்கிலோ வேதிப் பள்ளியில் சேர்ந்து சமஸ்கிருதம், உருது, ஜப்பானிய மொழிகளை கற்றுக்கொண்டார். 1913இல் ஆந்திரத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள பாப்பட்லா என்ற ஊரில் ஜப்பானிய மொழியிலேயே முழு சொற்பொழிவையும் ஆற்றினார். இதனால் ஜப்பான் வெங்கையா என்ற சிறப்பு பெயரும் அவருக்கு உண்டானது. அடுத்ததாக காங்கிரசின் நிர்வாக குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இவர் 1906இல் கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சுதேசி தீர்மானம் அவரை வேளாண் துறையிலும் சுதேசியத்தை பரிசோதிக்க வைத்தது. அமெரிக்காவில் இருந்து வரவழைக்கப்பட்ட கம்போடியா பருத்தி விதைகளையும் இந்திய பருத்தி விதைகளையும் கலப்புண்டாக்கி புதிய பருத்தி ரகங்களை உருவாக்கியவர். அவர் உருவாக்கிய விதைகளை பற்றி அறிந்து கொண்டால் ராயல் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி ஆஃப் லண்டன் அவரை கௌரவ உறுப்பினராக சேர்த்து கொண்டு பெருமைப்படுத்தியது. 1916இல் அவர் இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடி, எ நேஷனல் ஃபிளாக் பார் இந்தியா என்ற புத்தகத்தை வெளியிட்டார். தேசிய கொடிக்கான 13 வடிவமைப்புகளையும் கொண்டிருந்த அந்த புத்தகம் 1918இல் தொடங்கி 1921 வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு தனி கொடி வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். 1921இல் விஜயவாடாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடந்தபோது வெங்கையா மீண்டும் ஒரு முறை காந்தியை சந்தித்து தேசிய கொடி பற்றிய தனது புத்தகத்தையும் தான் வடிவமைத்த கொடியின் வடிவமைப்புகளையும் அவரிடம் காட்டினார். எல்லா காலத்திலும் எல்லா தலைமுறைகளையும் எழுச்சியுற செய்யும் வகையில் ஒரு புதிய வடிவமைப்பை உருவாக்குமாறு அவரை கேட்டுக்கொண்டார் காந்தி. ஒரே இரவில் வெங்கையா உருவாக்கி கொடுத்த தேசிய கொடியை காங்கிரஸ் கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி ஒப்புதலையும் பெற்றார் காந்தி. அதன் பிறகு காந்தியின் இரட்டை சின்னத்திற்கு பதில்
அசோக சக்கரத்தை வைத்து கொடியை பத்ருதீன் தியாப்ஜியின் மனைவி சுரையா தியாப்ஜி வடிவமைத்தார் என்று கூறப்பட்டது. வெங்கையா தான் இறந்த பிறகு தன்னை தேசிய கொடியால் மூட வேண்டும் என்று விரும்பினார். வெங்கையாவின் அந்த ஆசை நிறைவேறியது. 1963 அவர் காலமான போது அவர் வடிவமைத்த தேசிய கொடி அவர் மீது போர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. நன்றி, வணக்கம்.